ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான வெங்காய சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக எடுத்துகிட்டு தக்காளி கம்மியாக தாங்க எடுக்கணும். இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெல்லம் சேர்த்து பண்ணும்போது சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நெய்ஸாக அரைச்சாச்சுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கெட்டியாக வரட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சட்னி ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.